ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து வரக்கூடிய அஃபிஷியல் அப்டேட், அது மட்டும் இல்லாமல் அரசு வட்டாரங்கள்லேருந்து வரக்கூடிய தகவலை டெய்லி வீடியோவை போஸ்ட் பண்ண வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறீங்க. முன்கூட்டியே சொல்லிடுறேன், நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி தான் வாட்ச் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே இந்த வீடியோ பார்க்க தேவையில்லை. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் பணம் ரெகுலராக வரணும், ரெகுலராக வாங்கின்னு வரவனும் சரி, இல்லை இதுக்கு மேலே புதுசாக அப்ளை பண்ணிவிட்டு வரப்போகிறவங்களும் சரி, இல்லை இதுக்கு மேலே வாங்கின்னு வரவங்க நடுவில் ஸ்டாப் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணணும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் வாட்ச் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கரெக்டாக கொடுத்துருக்கேன். அதை நான் ஸ்கிப் பண்ணி கரெக்டாக வாட்ச் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் ஸ்டார்டிங்லேருந்து வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு தெரிய வரும். மாதம் ரூபாய் 1000 ஒரு சிலவங்க நடுவில் ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனும் யாராருக்கெல்லாம் இது வரைக்கும் அப்ளை பண்ணியும் வரல, இதுக்கு மேலே அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு வரல அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணுவோம். அதே போல் வராதவங்க என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும், இப்போ என்ன அப்டேட்லாம் கிடைச்சிருக்கு, ஏற்கனவே சொன்னது போல் ஜூன் மாதம் கடைசியில் கடைசி வாரத்தில் முகாம் நடக்குமா அப்படின்ற சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக பேச போகிறோம். தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் வாட்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு மேலே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிரேஸ் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன். அந்த ஒரு பாயிண்ட்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போகணும். ஏன்னா நிறைய பேர் வீடியோ கிளிக் பண்ணுறீங்க, கிளிக் பண்ணி வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறதில்ல. அதனால் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஒரு சிலவங்க ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறதுனால தவறாக போய் சேருது. நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக அஃபிஷியலாக வரக்கூடிய நியூஸஸ், அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலாக வரக்கூடிய தகவல் மட்டும் தான் கொடுத்துன்னு இருக்கும். இதை முன்கூட்டியே தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு வரவில்லையா? முதல்வர் கொடுத்த சூப்பரான அப்டேட் அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி இந்த டீட்டெயிலாக வீடியோ பார்ப்போம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்டவர்களை கண்டறிந்து மாதம் ரூபாய் 1000 வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லிட்டு ஏற்கனவே முதல்வர் சட்டப்பேரவையில் ஸ்டாலின் சார் டேரக்டராக கூடியிருக்காரு. இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா விடுபட்டவர்கள் யாருன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டே எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணாதவங்க ரீஅப்ளை பண்ணலாம் மீ சேவை மூலயமா அப்படின்ற வாய்ப்பையும் ஒரு இடத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசனாக சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பத்துக்கான வாய்ப்பு ஜூன் மாதம் முதல் வழங்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நடுவில் ஸ்டாப் ஆனவங்களும் இந்த வீடியோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். யாராருக்கெல்லாம் வரலையோ அவங்களும் கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் எனக்கு ரெகுலராக வருது பணம், ஆனால் நான் வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த மாதம் இல்லை இந்த மாதம் வராத ஸ்டாப் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் முன்கூட்டியே ஷேர் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு அப்டேட்டும் டீட்டெயிலாக தமிழக அரசு மூலியமாக வரதில்லை, நமக்கு தகவல் மூலியமாக தான் வந்திருக்கு. முக்கியமாக விண்ணப்பங்கள் பரிசோதனை கண்டிப்பாக பண்ணுவாங்க. நீங்கள் இதுக்கு மேலே அப்ளை பண்ணிங்கன்னா அப்படின்றத முக்கியமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பங்களை நிரப்பி முகாமில் ஆவணங்கள் வழிகாட்டி சமர்ப்பிக்க வேண்டும். பின்னர் அந்த விண்ணப்பங்களை அரசு அலுவலர் ஆராய்ந்து விண்ணப்பித்தாளர்கள் பயனாளர்களை இணைய தகுதி உடையவர்களா அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்ய வேண்டும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் திட்டத்தில் பயனாளர்கள் இணைக்கப்பட்டாலோ அல்லது நிராகரிக்கப்பட்டாலோ விண்ணப்பதாரர்களுக்கு எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரெகுலராக வாங்கின்னு வரீங்க, உங்களுக்கு பணம் வரல, நடுவில் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ஏன் ஸ்டாப் ஆகிறாங்க அப்படின்றத உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலிமா உங்களுடைய நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரை கண்டிப்பாக கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். அதில் எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அப்படியே மீறும் பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு பணம் ஸ்டாப் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரியும். புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களும் இந்த ஜூன் மாதம் அப்ளை பண்ண போகிறவங்களும் டீட்டெயிலாக நோட் பண்ணிங்க. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரீசார்ஜ் பண்ணுற மொபைல் நம்பரை கொடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக நம்ம ஏற்கனவே சொன்ன இன்ஃபர்மேஷன் தான். இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு இன்று விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 4ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க. தமிழக அரசு தெரிவித்திருந்தது. தமிழ்நாடு முழுவதும் 9000 இடங்கள் புதிதாக இணைப்பார்கள், அதாவது புதிதாக விண்ணப்பங்கள் இணைக்கிறதுக்கான வாய்ப்பு பதிவுக்கான வாய்ப்பை விண்ணப்ப பதிவு முகாம் நடைபெறும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதிகபட்சமாக 15 லட்சம் பேருக்கு புதிய விண்ணப்பம் சேர்க்கக்கூடும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வெளியே இருந்தது. முகாமில் கொடுக்கப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டால் ஜூலை மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் மாதம் ரூபாய் 1000 அவங்களுடைய வங்கி கணக்கில் டைரெக்டாக கிரெடிட் ஆகிடும். மாதம் ரூபாய் 1000 ரெகுலராக எப்பயும் கிரெடிட் ஆகிற மாதிரி ஒரு சிலவங்க ரெகுலராக வந்துன்னு இருக்கும். அவங்களுக்கு கிரெடிட் ஆகிறதுல உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கரெக்டாக பணம் கிரெடிட் ஆகிடும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த ஆர்டிக்கலில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு கிரேஸ் பாயிண்ட்டாக நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் முக்கியமாக ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி 5 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்னென்ன ஆவணங்கள் அப்படின்றத ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, வங்கி பாஸ் புத்தகம்,
பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு ப்ரைமரியான டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ண போனாலும் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து கம்பல்சரியாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும். ஆகிய விண்ணப்பதாரர்கள் கொண்டு செல்ல வேண்டும். வங்கியுடன், அதாவது முக்கியமாக வந்து நோட் பண்ணுங்கள், வங்கி கணக்குடன் ஆதார் இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். மொபைல் ஃபோனுடன் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து நீங்கள் கையில் வச்சுருக்க மொபைல் நம்பரை கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை கம்பல்சரியாக வந்து உங்களுடைய பேங்க் புக்கில் ப்ரைமரியாக என்பிசி லிங்க் ஆகிருக்கணும். இது சம்மந்தமாக டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நம்ம அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து வீடியோ போடும். முன்கூட்டியே வந்து பணம் வந்து வாங்கிட்டு வந்தவங்க நடுவில் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அவங்க கொடுத்துக்கிற க்ரைட்டீரியா வந்து நீங்கள் மீறும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நடுவில் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி மீறலாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து தாலுகா ஆஃபீஸில் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து விண்ணப்ப மனு கொடுத்து இது போல் எனக்கு பணம் வந்து இருந்தது, நடுவில் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். மேலும் வந்து புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறவங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டுன்னு வரீங்க. அதாவது நீங்கள் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருந்தீங்களே, ஜூன் 4ஆம் தேதி வந்து முதல் கட்டமாக வந்து முகாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப பதிவு முகாமில் வந்து முதற் கட்டமாக பணிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து புதிய பயனாளை இணைப்பதற்கான விண்ணப்ப பதிவு முகாம் நடைபெறுவது குறித்து அறிவிப்பை துணை முதல்வர் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் சார் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இப்போ ரீசனாக வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து பேசிய அவர் வந்து ஏற்கனவே வந்து ஜூன் மாதம் முதல் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சட்டப்பேரவையில் முதல்வர் வந்து சொல்லியிருந்தார். அதே போல் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான முதற்கட்ட பணிகள் எல்லாமே வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து பணிகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு குட் நியூஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். கண்டிப்பாக இதுக்கான முதற்கட்ட பணிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கும் போது இது கம்பல்சரியாக வந்து இந்த முகாம் வந்து நடத்தப்படும் அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த டேட்டில் முகாம் வந்து நடக்கும், எந்தெந்த ஏரியாவில் எப்போ முகாம் வந்து நடக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பணம் வந்து வாங்கின்னு வரவங்க நடுவில் வந்து ஸ்டாப் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ வந்து ஒரு முக்கியமான வீடியோ வந்து போட போகிறேன். அதனால் வந்து அந்த வீடியோ வந்து கம்பல்சரியாக வந்து பார்த்தே ஆகணும். அதனால் வந்து நோட் பண்ணிக்க, கண்டிப்பாக வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதியே வந்து தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்ட போதும் திட்டமிட்டபடி முகாம் வந்து நடைபெறவில்லை அப்படின்றதையும் வந்து முன்கூட்டியே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து தமிழ்நாடு முழுக்க ஜூன் 4ஆம் தேதியே வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தாங்க. நிறைய பேர் அந்தந்த ஆஃபீஸில், தாலுகா ஆஃபீஸில், பேரூராட்சி ஆஃபீஸெல்லாம் வந்து போய் வந்து கேட்டுருந்தீங்க. கண்டிப்பாக வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குது. ஆனால் முகாம் வந்து தவிர்க்கப்பட்ட காரணத்தினால் வந்து நடத்தப்படவில்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் முதற்கட்ட நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க. இதனால் திட்டத்தில் இணைய முடியாத பெண்கள் ஏமாற்றம் அடைந்தனர் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்னையில் முகாம் எப்போது நடைபெறும் என்பது குறித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார் அப்படின்றதையும் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தோம். முதற்கட்ட பணிகள்லாம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்றத அவரே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். அதனால் வந்து எந்த டேட்டில் நடக்கும், எப்போ நடக்கும் அப்படின்றத கண்டிப்பாக வந்து ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சரே இந்த திட்டத்தை வந்து தீவிரமாக வந்து கண்காணிச்சுன்னு வராங்க. அது மட்டும் இல்லாமல் துணை முதலமைச்சரும் இந்த திட்டத்தை வந்து சீரியஸாக வந்து கண்காணிச்சுன்னு வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் பொருளாதார ரீதியாக அவர்கள் வலுவாக இருக்க வேண்டும் அப்படின்ற வகையிலும் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிய திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். கண்டிப்பாக வந்து இந்த திட்டம் வந்து நிறைய ஒரு எதிர்பார்ப்பை வந்து பெண்களிடம் வந்து எதிர்பார்த்தது. அதனாலே வந்து இந்த 5 ஆண்டு ஆட்சி வந்து திமுக தரப்பில் வந்து வெற்றி பெற்று நடைபெற்று வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய அரசியல் எதிர்கொள்ளுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த திட்டத்தை வந்து மேலும் வந்து மேம்படுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து விரிவுபடுத்த போகிறாங்க. வரக்கூடிய எலெக்ஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து பண்ணி முடிஞ்சு மாதம் 1000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 2023 செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் திட்டத்தில் பயனாளிகள் இருந்தவங்க பணம் ரூபாய் 1000 மாதம் 1000 ரூபாய் வந்து அவங்களோட வங்கி கணக்கே வர வைக்கப்பட்டிருந்தது. இப்போ ஜூன் மாதம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கான புதிய விண்ணப்பம் வந்து அங்கீகரிக்கப்பட்டதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் ரூபாய் 1000 வந்து பார்த்திங்கன்னா திமுக தரப்பிலேருந்து உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அரசு மூலியமாக வந்து வங்கி கணக்கில் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கு இருக்குது. செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் வந்து முன்கூட்டியே வந்து தெரிவிச்சுக்கிறோம். இதனால் நிதிநிலை காரணமாக பொருளாதார ரீதியாக நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த பணம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் வந்து முன்கூட்டியே வந்து தெரிவிச்சிருக்காங்க. 1,06,52,000 பேர் பயனாளிகள் இருந்த நிலையில் சில மாதங்கள் நிராகரிக்கப்பட்டவர் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக வந்து 1,15,00,000 பேர் வந்து இந்த பயனாளிகளாக வந்து இணைஞ்சிருந்தாங்க. நம்ம சேனல்லேயே அதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். இ-சேவையில் வந்து மேல்முறையீடு பண்ணலாம். நீங்கள் பணம் வந்து அப்ளை பண்ணாதவங்க, பணம் வந்து வாங்காதவங்க கண்டிப்பாக வந்து ரீஅப்ளை வந்து பண்ணலாம், மேல்முறையீடு பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணணும்.
அதே போல் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு திட்டத்திலையும் வந்து மேல்முறையீடுக்கான வாய்ப்பே வந்து கொடுத்ததில்லை. ஆனால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அனைவருக்கும் போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தோட மேல்முறை திட்டத்துக்கான ரீஅப்ளைவுக்கான வாய்ப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. அது நிறைய பேர் வந்து மக்கள் தரப்புலேருந்து வந்து வரவேற்பப்பட்டிருந்தது. இதன் மூலயமா இந்த திட்டம் வந்து சிறப்பாக வந்து செயல்படுது அப்படின்றத ஒரு முக்கியமான நோட்டாகவே நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து மேலும் மென்ஷன் பண்ணுறேன். ஒரு சிலவங்களுக்கு வந்து விண்ணப்பம் சம்மந்தமாக வந்து டவுட் இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னென்ன டவுட் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய டவுட் என்னவா இருக்குன்னா, நீங்கள் பேங்க் புக்கு கொடுக்கும்போது நீங்கள் சொந்த ஊரில் வந்து இருக்கீங்க, நான் வேறு ஊரில் வந்து இருக்கிறேன், வேறு ஊரில் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அதை கொடுக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டுவீங்க. கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டில் ப்ரைமரியாக அந்த அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். அதே போல் நான் என் சொந்த ஊர், என் அட்ரஸ் எல்லாமே வந்து இங்கே, ஆனால் நான் வேறு இடத்துல சென்னையில் வந்து இருக்கேன், எனக்கு சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி, எனக்கு சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை, ஆனால் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கேன், அங்கே அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டு வரீங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ண வந்தால் மட்டும்தான் நம்ம அப்பப்போ வரக்கூடிய அப்டேட்டை டீட்டெயிலாக வந்து தெரிவிக்க முடியும். நம்மளும் வந்து முகாம் நடக்கும்போது தேவையான தகவல்கள் வந்து சேகரிப்போம். அப்போ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். மேலும் வந்து முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டையில் ஃபிங்கர் பிரிண்ட் கரெக்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணி வந்து வச்சிங்க. ஆதார் அட்டை ஃபிங்கர் பிரிண்ட்லாம் அப்டேஷன் வந்து ப்ராசஸ் வந்து நடந்துருக்கு. அதை முன்கூட்டியே வந்து பண்ணி வச்சிங்க. மேலும் வந்து ஒர்க் ஆகிற மொபைல் நம்பராக நீங்கள் ரெகுலராக வந்து ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மொபைல் நம்பராக வந்து ஆதார் கார்டில் கரெக்டாக வந்து ப்ரைமரியாக லிங்க் பண்ணி வச்சிங்க. இந்த மொபைல் நம்பரை வந்து முக்கியமாக வந்து இப்போ அப்ளை பண்ண போகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலும் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர், ரீசார்ஜ் பண்ணி வச்சுற மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. பணம் யாருனாலும் சரி, உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகிட்டாலும் சரி, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் மெசேஜ் மூலிமா, குறுஞ்செய்தி மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த திட்டத்திலேருந்து வந்து அனுப்புவாங்க. அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் பணம் ஒரு 1000 வந்து கிரெடிட் ஆக போகுது அப்படின்றதுனாலும் அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு முன்கூட்டியே வந்து வரும். அதனால் கரெக்டான மொபைல் நம்பரை வந்து கொடுங்க. கரெக்டான பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுங்க. முன்கூட்டியே வந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன் வந்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்க்க சொல்கிறேன்னா, இது போல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் மற்ற சேனலில் வந்து சொல்கிறதில்ல. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நியூஸ் இருந்ததுன்னா டீட்டெயிலாக வந்து சொல்கிறாங்க. ஒரு சிலவங்க நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன் மூலிமா வந்து ஆதார் கார்டில் கரெக்டாக வந்து லிங்க் பண்ணிவிட்டு, கரெக்டாக வந்து பேங்க் புக்கை சரி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணவங்களாம், ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க எல்லாம் பணம் 1000 தொடர்ந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 20-21 மாதங்கள் வந்து கரெக்டாக வந்து பணம் வந்து பெற்றுன்னு வந்திருக்காங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அதாவது குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 சம்மந்தமாக முதல்வர் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருந்தார். அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்பம் சம்மந்தமாக அப்ளை பண்ணுறது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறது தயாராக இருக்கும். வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது சம்மந்தமாக நம்ம வீடியோ போட ட்ரை பண்ணுறோம், இல்லை ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்றத மிக்க மகிழ்ச்சியுடன் வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.